ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு புதுமையான அப்டேட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் இந்த ஒரு பாட்டை நீங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலியில் கேட்டிருப்பீங்க. இந்த பாட்டுக்கு இந்த படத்துக்கு முன்னாடியே நான் எடுத்து பண்ணலான் இருந்தேன். பட் இந்த பாட்டு அண்டர்ரேட்டட் அப்படியே பதுக்கி வச்சுருந்தாங்க. மறுபடியும் இந்த பாட்டை ட்ரெண்ட் பண்ணிவிட்டு டூரிஸ்ட் ஃபேமிலியில் அந்த பையன் ஆடி ஃபேமஸ் படுத்திட்டான். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னு. ரெண்டமாக இப்போ நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எடுத்து லைக் வீடியோ பண்ணலாமா, ஃப்ரீயாக இருக்கேன் எடுத்து பண்ணலாமான்னு பார்க்கும்போது ஓகே இந்த பாட்டை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, மறுபடியும் அதை கேட்கலாமா அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்து பண்ணுறேன். ஸோ எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கும் என்னத்தை இன்றைக்கி பண்ண போகிறோம். எஸ், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற பாடல் வந்து மலையூர் நாட்டமை பாட்டோடைய வீடியோ சாங் தான். அண்ட் இந்த பாட்டை பாடியிருக்கிறது நம்ம தமன், அதுக்கப்புறம் சேர்ந்து ஜனனி பாரத்வாஜ், அதுக்கப்புறம் ரீட்டா தியாகராஜன், ஸ்ரீவர்தின்னு பல இந்த பாட்டை பாடி நமக்கு தந்த ஒரு அருமையான ஒரு பாட்டு. ஸோ அதை தான் கேட்க போகிறோம். மீதி விஷயங்களை வந்து இந்த பாட்டை கேட்டதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த பாட்டை ஃபஸ்ட்டாக கேட்டுட்டு வரலாம். ஸோ நீங்கள் எங்கூட வாங்க, கேளுங்க. இது ஒரு வைப் சாங் தான். ஸோ நோ ப்ராப்ளம், ஃபுல் என்ஜாய்மெண்ட், இல்லை லைக் லெஸ் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த பாட்டை கேட்குறதே அப்போ அதுக்கு தான் மைண்ட் செட்டை நான் கிளியர் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் என் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணுங்கள். ரெடி, போகலாமா? ஓகே, ரெடி, 1 2 3 கோ. அது முமைத் கானெல்லாம் ஒரு டைமில் ஷி வாஸ் பீக்குங்க தமிழ் சினிமாவில். அந்த பையன் தான் ஞாபகம். ஐயோ, அது கிரிஞ்சா இருக்கோங்க. மல்லி விட்டாதாங்க வைப் எனக்கு அப்படியே. அவனோட ட்ரம்ஸ் இந்த இடத்துல ஒர்க் ஆகுது சரியா. இப்போ பாருங்க, மியூசிக் வரும். அப்படியே ஒரு கிரிக்கெட் போட்டுக்கு நான் போயிருவேன். அப்படியே ஒரு IPL அந்த மாதிரி ஒரு மியூசிக். இந்த பாட்டோட ஹோல்சம்னஸ்க்கு அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில் அது ஒரு பக்கம் விட்டுறலாம். இந்த ஹோல்சம்னஸை பற்றி நான் பேசணும். இதை பார்த்து முடிச்சிடுவோம். நேரம்
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதை நான் சொல்லணும், இன்னும் அருமையான ஒரு பாட்டு. இந்த பாட்டை பற்றி நாங்கள் கண்டிப்பாக பேசி ஆகணும். பிகாஸ் இந்த பாட்டெல்லாம் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எல்லாம் இல்லைங்க, இட் வாஸ் அண்டர் ரேட்டட். தே மேட் இட் வைரல். அந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் எரிச்சலாக தான் இருந்துச்சு. ஏன்னா சில பாட்டெல்லாங்க எல்லாருக்கும் தெரிய போனால் அப்படியே லைக் என்ன சொல்கிறது, அந்த பாட்டை க்ரிஞ்ச் பண்ணிடுவாங்க, ட்ரெண்ட் பண்ணி அதை அப்படியே இதை அதுவும் அந்த இது வரைக்கும் அந்த வாழ்க்கையிலே இந்த மாதிரி பாடலை கேட்காத மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருவாங்க. அண்ட் ரொம்ப நல்ல பாட்டு. பட் இதை ட்ரெண்ட் பண்ணி விட்டது எனக்கு இன்னும் கவலை. பட் இட்ஸ் ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த மியூசிக், இந்த விஷயங்களை பற்றி பேசலாம். மம்பட்டியான் அப்படின்ற ஒரு படம் தான் ஸ்டார்டிங் இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல எல்லாம் தெரிஞ்சிருக்கும். மலையோர நாட்டம் என்னன்னே ஓகே, அந்த படம் தான் பிரசாந்த் சார் நடித்த படம். அண்ட் இன்னொரு பக்கம் இந்த மீரா ஜஸ்மீர், வடிவேல் பிரகாஷ் ராஜனும் பலர் இந்த படத்தை நடிச்சிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு டைம் பீரியட் வந்து 9 to 10 நான் நினைக்கிறேன். அண்ட் 9, 10, 11 அந்த டைம் பேஸ்குள்ளே தான் அந்த படம் லைக் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் நான் முத்துக்குமாரோடைய வரிகள், அவர் இந்த மாதிரி பாட்டு லைக் இவ்வளோ நல்ல முத்தான சாங்ஸ் தந்திருக்காரு. இதுவும் அந்த மாதிரி ஒரு ஜெம் தான். அண்ட் அந்த வைப்புக்கு எந்த ஒரு மிஸ் ஆகிற இடமே இல்லை. தம்மனெல்லாம் அந்த டைம் பீக். ஸோ அது ஈரம், இந்த படம்லாம் ரொம்ப நல்லா மியூசிக் தந்திருந்தார். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இந்த பாட்டு பாடின ஃபீமேல் சிங்கர்ஸாக இருக்கணும், ஸ்ரீவர்தினி, தமனுடைய ஒய்ஃபாக இருக்கணும் மேகா, ஜனனி பரத்வாஜ், அதுக்கப்புறம் ரீட்டா தியாகராஜன். ஸோ இவங்க எல்லாருமே இந்த பாட்டுக்கு கொடுத்த அந்த உயிர், அந்த கோரஸ் இந்த பாட்டோடைய வைப்பே மாற்றிச்சு. ஸோ அது டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த பையன் போட்டு ஆடி அது அப்படியே ஒரு விஷயத்த அவர் பண்ணிட்டார். ஸோ அதெல்லாம் நான் விட்டுட்டேன். அது முன்னாடியே நான் அந்த பாட்டை பண்ணலாம் தான் இருந்தேன். பட் அது பண்ணலை, விட்டுட்டேன். நானும் சரி அப்புறம் பண்ணிக்கலாம் பார்த்து இது படத்தில் ஆட் பண்ணி அது ஒரு ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் அது அப்படியே இப்போ இந்த அது தானே கரண்ட்லி இப்போ இருக்க பேஸ் ஆஃப் சினிமாவில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஆட் பண்ணி அது அப்படியே பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இதில் முமைத் கானை பற்றி பேசணும். முமைத் கான் வந்து அந்த டைமில் செல்ல பேர் ஆப்பலாக இருக்கட்டும், என் பேர் மீனா குமாரியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த மாதிரி பாட்டெல்லாம் ஹிட் ஓரளவு என்ன சொல்கிறது, அவங்க இருந்தால் தான் அந்த டைமில் இந்த மாதிரி சாங்ஸ் வந்து நல்லா ஹிட் ஆச்சு. ஸோ அந்த வரிசையில் இந்த ஒரு பாட்டும் அந்த மாதிரி தான். இதில் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபோக் சாங்னா இந்த ஒரு பாட்டு தான். அண்ட் தமன் இந்த பாடத்தில் அவரோட ட்ரம்ஸாக இருக்கட்டும், அவரோட எல்லா எஃபர்ட்டையும் இந்த ஒரு பாட்டுக்கு கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த ஒரு பாட்டு தான் லைக் இப்போது எல்லாருமே கேட்டு இப்படி ஒரு பாட்டு அந்த டைம் வந்துச்சுன்னு தெரியாதவங்களுக்கு இப்போ அந்த பாட்டை கேட்குறீங்க. அதுதான் இப்போ நான் சும்மா எதிர்ச்சியாக நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், என்ன சரி ஒரு வீடியோ எடுத்து பண்ணலாமே, ஒரு பாடலுக்கு எடுத்து பேசலாமேன்னு பார்த்தேன். பட் எனக்கு கிடைச்ச பாட்டு இது தான். எனக்கு பார்த்தோன்னே முடிவு பண்ணி எடுத்து பண்ணலாம். ஏன்னா இந்த பாட்டெலாம் பல வாட்டி கேட்டு லூப்பில் இருக்க ஒரு பாட்டு இப்போயும் ப்ளேலிஸ்ட்லாம் இருக்குது தான். ரொம்ப ரேராக லைக் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணும்போது அந்த மாதிரி கேட்டால் தான் உண்டு. மற்றபடியெல்லாம் இந்த பாட்டெலாம் நான் அப்படியே பதுக்கி வச்சுருக்கேன். ஆனால் இன்றைக்கி இப்போ இந்த பாட்டெல்லாம் எடுத்து ஆல்ரெடி எவ்ரி ஒன் ஹேஸ் ஸ்போக்கன் அபவுட் திஸ். ஸோ நத்திங் மோர் தேன் தட். ஸோ அதுதான் இந்த பாட்டை கேட்டு வைப் பண்ணணுன்னு இருந்தேன். என் மைண்ட் செட் கிளியர் ஆகிடுச்சு. அண்ட் 90s கிட்ஸ்க்கு இந்த பாட்டு வந்து இட் வாஸ் அ ஸ்பெஷல் டைம் வேர் அந்த டைமில் சன் டிவி இந்த மாதிரி இதெல்லாம் அப்படியே போட்டு இந்த பாட்டெல்லாம் அப்படியே லைக் சன் டிவின்னு இல்லை, வி சன் மியூசிக் லைக் அந்த டைமில் இருந்த மியூசிக்கல் சேனல்ஸ் எல்லாமே இது அந்த டைமில் இது ஓடும் அந்த சாங்கெல்லாம். ஸோ அதான். அண்ட் கிரெடிட்ஸ் டு ஆல் தி சிங்கர்ஸ் அதுதான் ஃபஸ்ட் இது கொடுக்கணும். பிகாஸ் இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடின ஒரு சில சிங்கர்ஸ்க்கு க்ரெடிட்ஸ் போகாது. ஸோ அந்த வரிசையில் நான் வந்து இவங்களுக்கெல்லாம் க்ரெடிட் கொடுக்கணும். நான் முத்துக்குமார் சார் சச்சஜெம் அவரும் இந்த பாட்டில் இணைந்து தமனோட சேர்ந்து நமக்கு இந்த அருமையான பாடலை தந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நானும் கேட்டு வைப் பண்ணிட்டேன். அதுதான் பேச வேண்டிய விஷயங்கள் இருந்தாங்க, அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. இந்த படத்தை பற்றிலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. பிகாஸ் இது வந்து அருமையான ஒரு படம். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இது அந்த நேரம் இல்லை. பாடலை பற்றி பார்த்தேன், சொல்லிட்டேன், என் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டேன். உங்களுக்கும் இந்த பாட்டு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். என் கூட சேர்ந்து கேட்டிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி கூட நீங்கள் கேட்டெல்லாம் இருந்திருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எந்த ஒரு விஷயம் இந்த பாட்டில் பிடிச்சிருந்துச்சி, எதுனாலும் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கீழே சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதான், வேறு எதுவும் மேலே இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த எந்த ஒரு வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும், இல்லை இதை பற்றி யார் சேர்த்து பேசணும் மாதிரி இருந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.